என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச விரும்புகிறேன். சென்னையில ஒரு முக்கியமான நிறுவனத்துல வேலை செய்கிற ஒரு நண்பராகிறார். ஒரு அன்பர். அவர் சாய்பாபா மேல பக்தியே இல்லாதவர். அதாவது சாய்பாபாவை இதுவரை நான் வணங்கியதே இல்லை அப்படின்னு சொல்றவர். மயிலாப்பூர் போவேன், அங்கே வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போவேன், கற்பகாம்பாள் கோயிலுக்கு போவேன். ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு நான் போனதில்லை. சாய்பாபாவை நான் இதுவரை கையெடுத்து கும்பிட்டதில்லை. ஆனால் உங்கள் வீடியோ தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன், என்னமோ செய்து சாமி அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு பிறகு என்னுடைய ஒய்ஃபு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு, தாராளமாக கொடுங்க அப்படின்னு அந்த சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அதாவது அந்த மனிதருடைய மனைவி என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது நான் சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாமா சாமி அப்படின்னு கேட்டேன். பேசலாமா, தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப ரொம்ப உத்தமருங்க, ரொம்ப ரொம்ப ஹானஸ்டானவர். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க, எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க பெண்களால தான் அவருக்கு பிரச்சனை வருது சார் அப்படின்னு. ஆனா என் புருஷனை பத்தி 21 வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் புருஷனை போல ஒரு யோகியவான், ஒரு நல்ல மனிதர், பிறன்மனை நோக்கா பேராண்மையோட வாழ்கிறவன் கிடையவே கிடையாது. ஆனா என்னன்னே தெரியலங்க, அவர் வேலை பார்க்கிற இடத்துலலாம் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே வருது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தையும் அந்த கணவருடைய ஜாதகத்தையும் எனக்கு அனுப்பிச்சிருச்சாங்க. அதற்கு பிறகு பாபாவுக்கு என்ன கைங்கரியம் செய்யணும்னு சொல்லுங்க, அதை நாங்கள் செய்யறதுக்காக இருக்கோம். நீங்க போன தடவை 51 பேருக்கு நீங்க தயிர் சாதம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நாங்க 101 பேருக்கு வேணாலும் நாங்க உணவு படைத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க அன்னதானம் செஞ்சு நீங்க எங்க கணவரை நிம்மதியா வாழணும். அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாரு, மனக்குமுறலுடைய இருக்காரு, இரவு நேரங்கள்ல தூங்காம தவிக்கிறாரு. நான் எந்த தப்பும் பண்ணலையே, எந்த பெண்கிட்டையுமே நான் தப்பா நடந்துக்கலையே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்ததுல அவருக்கு பெண்களால தான் தோஷங்கள் ஏற்படும், பெண்களால தான் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இவர் ஒரு பெண் பித்தனா அப்படின்னா கிடையாது. இவர் ஒரு பெண்கள் விஷயத்துல ஒரு சொல்லு விடுற பார்ட்டியா அப்படின்னா கிடையாது. இத அந்த சகோதரிக்கு நான் விளக்கம் சொன்னேன். அப்ப ஏன் சாமி இப்படி வருது அப்படின்னப்ப நான் அவங்கள்ட்ட ஒரு உதாரணம் சொல்றேமா. ஒரு பொண்ணு இவங்க ஆபீஸ்ல சும்மா தடுக்கி விழுந்திருப்பாங்க. அப்ப யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஐயோ விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் தான் உதவி செய்ய போயிருப்பார். ஆனா அப்படி இவர் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யறது இவருக்கு உபத்திரமா வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே ஸ்டன் ஆகி ஆமாங்க அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, எங்க வீட்டுக்காரரு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த அலுவலகத்துல படி ஏறிட்டு இருக்கும்போது இவருக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து படி ஏறிட்டு இருந்தாங்க. அந்த படி ஏறிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஸ்லிப் ஆகி கால் கட்டவரலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. உடனே இவர் போய் என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ யாருமே இல்லை. அப்போ கேட்டதுக்கு இல்லை, நகம் இதை பாருங்களேன், நகத்தெல்லாம் இப்படி வளர்க்கக்கூடாதுங்க, நகம் இப்படி வளர்க்குறது தருத்துறங்க. அது மட்டும் இல்லாமல் நகத்தை அப்பைக்கப்போ கரெக்டாக கட் பண்ணிக்கிறதும் நல்லது தாங்க. நமக்கு பாருங்க, இப்படி நகத்தை நிறைய வச்சிருந்ததுனால இப்போ பேர்ந்துட்டு வர ஸ்டேஜுக்கு ஆகி ரத்தம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க. ஆமாம் சார், நெயில் கட்ரு வந்து வீட்டில் தேடி தேடி பார்த்தேன், எங்கே வச்சேன்னே தெரியல, அதை தான் சார் வாங்கி முதல்ல நெயில் கட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. நானும் கூட நெயில் கட்ரு வாங்கணும் தாங்க இருக்கேன், அதனால் நெயில் கட்ரு நானும் வாங்குகிறேன், உங்களுக்கும் ஒன்று வாங்கி தரேன், முதல்ல நீங்களும் வெட்டிக்கங்க, உங்கள் பையன் வேற இது மாதிரி வீட்டில் ஸ்கூலுக்கு போய் ஆடிட்டு விளையாடிட்டுலாம் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் ஒழுங்காக நகத்தெல்லாம் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே என் கூட கடைக்கு வந்தவர் எனக்கு முன்னாடி தான் 2 நெயில் கட்டர் வாங்கினாரு. ஒன்று நமக்கு, இன்னொன்று அந்த பொண்ணோட பேரை சொல்லி சொன்னாருங்க. ஆக நெயில் கட்டர் கொடுத்ததுக்கு முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனால்
அந்த பொண்ணுக்கு நெயில் கட்டர் கொடுத்ததுக்காகவே அந்த பொண்ணை டாவடிக்கிறாரு, அந்த பொண்ணு கூட அவர் சல்லாபம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த பொண்ணை படுக்க கூப்பிடுறாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் என் கணவருக்கு வந்துச்சுங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, ஒரு அந்த அந்த லேடி வெட்கத்தை எல்லாம் விட்டு என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு 10 ரூபாய் நெயில் கட்டர் கொடுத்துட்டாக்க ஒரு பொண்ணு படத்துக்கு வந்துருவாளா சார்? ஏன் சார் இப்படி எல்லாம் அபாண்டமா குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்படி தாங்க வரும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவர் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டார். அங்க அவருக்கு ஒரு பொம்பளையால ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மா சொல்றாங்க. அதாவது அந்த இவருடைய கணவர் அந்த நிறுவனத்துல ஒரு நல்ல பொறுப்புல வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு மேலதிகாரியா ஒருத்தர் இருக்கார். அந்த மேலதிகாரியும் இவரும் நல்லபடியா ஒண்ணு மண்ணா நல்லா பழகிட்டு இருக்காங்க. இவருடைய திறமைகளை எல்லாம் இனம் கண்டு இவருக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயங்கள், இவருக்கு வாய்ப்புகள் அப்படி எல்லாமே அந்த மேலதிகாரி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டம் வருது. அந்த கட்டத்துல அந்த மேலதிகாரி தனக்கு பிடித்தமான, தனக்கு நெருக்கமான அந்த பெண்ணோடு ஒரு தகாத உறவு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக வேலைக்கு சேர்த்துட்டார். வேலைக்கு சேர்த்து இந்த நபருக்கு எந்த சம்பளமோ அந்த சம்பளத்தை எந்த அனுபவமும் இல்லாத அந்த பெண்ணுக்கும் பெண்மணிக்கும் அவர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு இவருக்கு கொடுத்துட்டு இருந்த, இவரை போல மற்ற திறமைசாலிகளுக்கு கொடுத்துட்டு இருந்த முக்கியத்துவத்தை மட்டுப்படுத்திட்டு அந்த பெண்மணியை போக்கஸ் பண்றதுலயே இருக்கிறார். ஏன் அந்த பெண்மணிக்கு இதை செய்யல, ஏன் அந்த பெண்மணியோடைய வேலையை நீங்க அடுத்த கட்டமா நீங்க நகர்த்தி கொண்டு போகலன்னு அந்த தான் ஒரு கள்ளத்தனமாக உறவு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு போக்கஸ் செய்து மேலதிகாரி இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு. இதனால என்ன ஆயிடுச்சு, என்னுடைய கணவருக்கும் மற்றவர்களுக்கும் வேலை செய்யறதுல நாட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உத்வேகத்தோட ஒரு உற்சாகத்தோட வேலை செஞ்சுட்டு இருந்தவர் வேலையில ஒரு அழுத்தம் வர பார்க்கிறார். இவர் ஒரு ஐடியா சொன்னாக்க அந்த ஐடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா அதே ஐடியாவை அடுத்த 5வது நாட்கள் அந்த பெண்மணிக்கு கொடுத்து அந்த பெண்மணியை செய்ய சொல்றாரு. இதெல்லாம் என்னுடைய கணவருக்கும் சரி, என் கணவரை போலவே வேலை பார்க்கிறவர்களுக்கும் இது மாதிரி தாங்க முடியல. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 வருடங்கள் 8 வருடங்கள்னு ஒரு சர்வை எடுத்து பார்த்தாக்க இவர் என் கணவருடைய ஒவ்வொரு செயல்களும் தான் அதிகப்படியான லாபத்தை கொடுத்துருக்குங்கிறதும், இந்த பெண்மணியினுடைய எந்த ஒரு விஷயமும் அதிக லாபத்தை தரலைங்கிறதும் என் கணவருக்கு தெரிந்து இன்னும் அவர் மோசமான நிலைக்கு மாறுறாரு. கணவர் நள்ளிரவுல தூங்க மாட்டேங்கிறாரு. அப்படியே தூங்கினாலும் கனவுல அழறாரு. இப்படியான மன உளைச்சலுக்கு என் கணவர் போயிட்டாரு. இதே போல மற்றவர்கள் யாராவது தற்கொலை முடிவுக்கு போனாலும் கூட ஆச்சரியம் இல்லைங்க அப்படின்னு அந்த பெண்மணி, நான் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன், அந்த பெண்மணி அழுது கொண்டே சொன்னேன். அப்ப நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க, இந்தந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். பாபாவுக்கு அந்தந்த மாதிரியான பூக்களால் அர்ச்சனை செய்தோம். அந்தந்த பூக்களால் அர்ச்சனை செய்ததோடு மட்டுமல்லாமல் கொஞ்சம் கூடுதலான முறையில தேன் கொண்டு அபிஷேகங்கள் செய்யும், திரவிய பொடி கொண்டு அபிஷேகங்கள் செய்யும், பன்னீர் கொண்டு அபிஷேகங்கள் செய்யும். அதே போல ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரு புத்தாடை வாங்கி தர சொன்னோம். ஒரு சிறுமிக்கு அவங்க அதுக்கு உண்டான பணமும் கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாச்சு. அதே போல இன்னொரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருள், சத்தம் விட்டு கொண்டிருக்கிற ஒரு விளையாட்டு பொருள்னு சொன்னேன், அதுக்கும் அவங்க பணம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு 101 பேர், 51 பேருக்கு தான் நான் சொன்னேன், 101 பேருக்கு நீங்க தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ எலுமிச்சை சாதமோ எது வேணாலும் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான பணத்தை உடனே எனக்கு ஜிபே பண்ணேன். இது அத்தனையும் செய்து முடித்து கிட்டத்தட்ட 16 நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப அந்த பெண்மணி அந்த வேலையை விட்டு விட்டாங்க. மேனாமினிக்கித்தனமாக அலங்காரங்கள் செய்து கொண்டு ஒரு நாடகத்துக்கு நடிப்பதற்கு வருவது போல, ஒரு சினிமாவில் நடிக்க வருவது போல வந்த அந்த பொம்பளை வேலையை விட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னு அந்த பெண்மணி கதறி அழுதா. இப்பதான் என் புருஷன் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு சாமி அப்படின்னா. இன்னும் ஒரு 48 நாட்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கு.
பாபாவுக்கு அபிஷேகம் செய்த விபூதியை தொடர்ந்து இட்டு கொண்டு வாருங்கள். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஓம் சாய்ராம்னு சொல்லி அந்த விபூதியை ஒரு தண்ணீரில் கலக்கி குடிங்க. இந்த 48 நாள்ல உங்களுக்கு இன்னும் பல சந்தோஷங்கள், இன்னும் பல நிம்மதிகள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாவது அந்த மேலதிகாரின்னு இருந்து கருத்து ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்புமாக இருக்கிற அந்த மேலதிகாரி, அவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி சாய்பாபாவின் தண்டனைக்கு ஆளாவார் என்பது சத்தியம் அப்படின்னு அந்த மேலாமினிக்கியாக இருந்த அந்த பெண்மணி எப்படி சென்றாரோ அதே போல இவரும் ஒரு நாள் இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறும் காலம் வரும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா அழாம உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கும் அந்த கணவர்கிட்டையும் நான் சொன்னேன். இப்போ அவங்க நிம்மதி பெருமூச்சோட இருக்காங்க. இதனால அந்த குழந்தை, அவங்களுடைய குழந்தை பையன் காலேஜ் படிக்கிறான். அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொன்னான். உடனே பரவாயில்லடா கண்ணு, இல்லை இப்போதான் அப்பா வந்து எங்கள்கிட்ட சிரிச்சு பேசுகிறாரு, அம்மா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அங்கிள் அப்படின்னு. உன்னுடைய அப்பாவும் உன்னுடைய அம்மாவும் இந்த நிம்மதியோடு இருக்காங்கல்ல, இன்னும் கவனமாக நீ படி அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்த தடவை எனக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் தரணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு தடவை நான் வருவேன் அங்கிள் உங்கள்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்கு, அப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாவோட தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பா அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அந்த பையனுக்காக சொல்லுவேன். சகலமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிற மாதிரி சகலமும் இங்கே எங்கள் வீட்டு ஐஸ்வர்ய பாபா அர்ப்பணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். 11